எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓமன் அவனியூஸ் மால் இருக்க ஐக்கியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஐக்கியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுங்க. இந்த ஐக்கியா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப பெருசுங்க இங்கே இருக்க ஐக்கியா. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போங்க. உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காஃபி ஸ்டேஷன் இருக்குங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைவ் குக்கிங் ஸ்டேஷன் இருக்கும். இந்த லைவ் குக்கிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சீ ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாப்பிங்ஸுமே வச்சுருந்தாங்க. நம்ம எது கூட வேணால் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்குமே. நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க லைவ் குக்கிங் ஸ்டேஷனை. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டுங்க உள்ளே என்ட்ரோடனே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் இருந்துச்சுங்க. நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. பார்ன் பேபிஸ்லேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் அத்தனை அவங்க எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கு தகுந்த மாதிரி டாய்ஸ் இருந்துச்சுங்க இங்கே உள்ள. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எந்த டாய்ஸ் வாங்குறது எந்த டாய்ஸ் வெறுறதுங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே எல்லாமே இந்த டாய்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இங்கே வாங்குறது. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. நம்மளே விளையாடலாங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் பார்த்தோன்னே. ரொம்ப தத்ரூபமாக நிறைய விஷயம் இருந்துச்சு. ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் என்ன ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட்டுங்க. இந்த கிச்சன் செட்டப் ஒரு ரேட்டு, அந்த வெசல்ஸ் ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் ஒரு ரேட், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம செக்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுல்ஸு, ஜார்ஸு, என்ன வெறுறது என்ன எடுக்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா காசுக்கு ஏற்றின பொருளுங்கிற மாதிரி நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிங்க. நான் போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வாங்கியிருந்தேன் இங்கேருந்து. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் ஐக்கியா வருவேன். வந்தால் கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கிட்டு போயிடுவேங்க. அந்த மாதிரி தாங்க இங்கே ஐக்கியா வந்துட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பெட்ரூம் செட்டப்பெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸும் வச்சுருந்தாங்க இங்கே. நம்ம இந்த வாட்ச்சு, டை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைசர்ஸுமே இருந்துச்சுங்க. ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப வந்து மைண்டை கசைக்கோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க நிறைய கிச்சன் கேஜெட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்டோர் பண்ணுற கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸுமே இருந்துச்சுங்க அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேஸ்கெட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எது வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளுமே இந்த ஐக்கியாவில் யூனிக்காக இருந்துச்சுங்க. நிஜமாவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சிஸ்ஸரு, லெஃப்ட் ஹேண்ட் சிஸ்ஸர்லாம் இருக்கும் போல். எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு முன்ன பின்ன நான் இது மாதிரி நான் ஒரே ஒரு சிஸ்ஸர் வெரைட்டி தான் இருக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் இருக்குது அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு சுற்றி எடுத்து வச்சு எதுக்கு சுற்றி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலையே, யாரோ குறும்பனை போட்டு மண்டையில் போட்டு தள்ளிடுவாங்க போல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை, இந்த மின்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சுற்றி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் சிங்கில் செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே பாருங்கள்.
மெஷரிங் கப்புமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க, சில்வரில், பிளாஸ்டிக்ல எல்லாம். அதே மாதிரி இந்த நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பார்க்குறக்கே ரொம்ப ஒவ்வொரு விஷயமே நல்லா யூனிக்காக இருந்துச்சுங்க. இங்கே பில்லோ கவர்ஸ், பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நல்ல நல்ல டீலில் போயிட்டுருக்கு. 25 to 75% ஆஃப் அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே நிறைய டீலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எக்ஸிட் எங்கே இருக்குன்னு கீழே நடந்தே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவென்யூஸ் மாலுமே நிறைய நேரம் சுற்றிட்டு தான் ஐக்கியாக்குள்ளே வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் பேசினது என்னென்னா, ஐக்கியாக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஐக்கியா பர்ச்சேஸ் வந்தோன்னா காலும் சாயந்தரம் ஆகும். ஏன்னா அவ்வளோ பெருசு கடை, சுற்றி பார்க்குற நிறைய விஷயம் இருக்குங்க ஐக்கியாக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம அவென்யூஸ் மால் சுற்றிட்டு ஐக்கியாக்குள்ளே வந்தோம்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோங்க. ஆனால் அது உண்மை கூடங்க. நீங்கள் ஐக்கியாவில் எதை பர்ச்சேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அவென்யூஸ் மால்குள்ளே வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா இங்கே பாதி தான் சுற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் எக்ஸிட் எங்கன்னு கேட்டால் இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நட்டு போல்ட்டு இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே வந்து ஒரு குக்கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் ரொம்ப உள்ளே சுற்றி டயர்ட் ஆனதுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டோங்க. அங்கேயே வெளியே ஃபுட் கோர்ட் இருக்குங்க, வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க. தேங்க்யூ.